லாஸ்ட் ரீலில் அவுட்லைன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆர்பிட்ரேஷனை யார் அதிகமாக யூஸ் பண்ணுவா? பிஸ்னஸ் கம்பெனிஸ் அவங்களோட கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட், வெண்டார் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபார்ம்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் டிலேஸ், குவாலிட்டி இஷ்யூஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பிரீச் ஆஃப் டேர்ம்ஸ், பேமெண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு பிட்வீனில் ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அவங்களுக்கு உண்டான அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆர்பிட்ரேஷன் எப்படி ஆரம்பிக்கும்? ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் முதல்ல இருக்கணும், அது ரைட்டிங்கில் இருக்கணும். அப்படி இல்லையா, ஏதோ இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிளாஸ் ஜென்ரலாக டிஸ்பியூட்னா நம்ம ஆர்பிட்ரேஷன் போய்க்கலாம், சென்னையில் வச்சுக்கலாம், லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கட்டும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஸ்பியூட் ரைஸ் ஆன உடனே ஒன் பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒருவேளை இன்னொரு பார்ட்டி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா செக்ஷன் 11 கீழே ஹைகோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர் பெட்டிஷன் போடணும். அப்படி போட்டால் ஆர்பிட்ரேட்டரை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆர்பிட்ரேட்டர்னா யார் அண்ட் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க ஃபாலோ திஸ் பேஜ்.